2025 அமித்ஷா பிரதமராக போறாருன்னு நீங்க சொல்றதே இந்த தேர்தலில் தோல்வியை ஒப்புக்கொண்டது போல இல்லையா? யார் நாங்க என்ன ஒத்துக்கொள்வது? அதாவது உள்ள விஷயத்தை அவர்களால் என்ன ஒத்துக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவர்களால் உருவாக்கப்பட்டது தானே அந்த 75 வயசுங்கிறது. அந்த செய்தி இல்ல 75 வயசு அவங்க உருவாக்குனாங்களான்றதுக்கு வருவோம். ஆனா இந்த தேர்தல்ல நீங்க ஜெயிக்க போறதில்ல, மோடி தான்றதை நீங்க ஏத்துக்கிட்டு தானே பேசுறீங்க. அப்போ கெஜ்ரிவால் வென்றால் பதில் சொல்லல. நீங்களும் அந்த பதில நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் சொல்ல போகிறது அவருடைய பின்னணி ஏன் இந்த பிரச்சாரம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுக்கு நீங்க கேட்டதுக்கு தான் நான் அதுக்கு பதில் சொல்றேன். நான் கேட்டதே தோல்வி அடைஞ்சிரோம். தயவு செய்து மன்னிக்கணும். நான் என்னுடைய கேள்வியே, நீங்க 2024 இவங்க ஜெயிச்சிட்டாங்க, 25 அமித்ஷா வருவாருன்னு சொன்னாலே அதை நீங்க பேசுறதன் மூலமாகவே இந்த தேர்தலில் பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல. தட் இஸ் த பிரிமைஸ். அப்படி அர்த்தம் இல்லை. அதாவது இவர்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பிஜேபி காரர்களோட பிரச்சாரத்தில் மோடி தான் வருவார், அவர் 400 சீட்டு ஜெயிப்பார்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் பதிலே தவிர இவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்பதற்கான பதில் இல்லை இது. அவர்கள் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் அவர்கள் அமித்ஷாவை தான் கொண்டு வருவதற்கான எண்ணத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஏற்கனவே இப்படி ஒரு விதியை வைத்திருக்கிறார்கள். இந்த விதிப்படி அத்வானி அவர்களை, முரளி மனோகர் ஜோஷி அவர்களை, இதெல்லாம் அவங்க ஏற்கனவே அவர்கள் சொன்னது அதற்கான தகுந்த ஆதாரங்கள் இருக்கு. அமித்ஷா பேசினதுக்கு ஆதாரம் இல்லாம இல்ல. இந்த வீக் பத்திரிகையில் அவர் கொடுத்த பேட்டி அது. அதனால இது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் உள்ளதைத்தான் சொல்லி இருக்கிறாரே தவிர அவராக இது சொல்லல. ஏன்னு சொல்ல வேண்டிய அவசியம். ஒரு கட்சி நடக்குதுன்னு சொன்னா எதிர்கட்சிகளோட நடக்கிற எங்களை பத்தி கேட்கறாங்கல்ல, இது இந்தியா கூட்டணி ஒண்ணு சேருமா, இந்தியா கூட்டணி இருக்குமா, இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி சேருமா, இந்தியா கூட்டணி அப்படியே சேர்ந்தாலும் சீட் ஷேரிங்ல சரியா வராது, இதெல்லாம் நீங்க யார் பிரதமர் வேட்பாளர், இதெல்லாம் நீங்க உங்களுக்கு கேட்கிற அந்த உரிமை இருக்கும்போது நீங்க அதை விமர்சிக்கும் போது ஏன் நான் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ அங்க இருக்கிற உண்மையான விஷயங்களை, அங்க நடைபெற்று கொண்டிருக்கிற விஷயங்களை வெளியில சொல்றது என்ன தவறுன்னு கேட்கிறேன். இல்ல இதுதான் அங்க நடக்குது அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு என்ன இன்புட், எந்த பேசிஸ்ல நீங்க அதை சொல்றீங்க? என்ன பேஸ்பிட்ல அவங்க சொன்னதா தான் எல்லாமே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். 75 வயசு யார் சொன்னது? இப்பதான் சொன்ன அமித்ஷாவால் தான். 75 வயசுக்கு நிறைய அவரே அதை ஏத்துக்கிறேன். 75 வயசுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அவங்க முன்னாடி செஞ்சிருக்காங்க. அத்வானி. ஆனா அமித்ஷா தான் வருவாருன்னு சொல்றதுக்கு என்ன பின்னணி? யோகி ஆதித்யநாத் 3 மாசத்துல வீட்டுக்கு அனுப்ப போறாங்கன்னு சொல்றதுக்கு என்ன பின்னணி? ஏன் இப்போ அமித்ஷா தானே அடுத்தது இருக்கிறாரு, அடுத்த லெவலில் போயிட்டு இருக்கிறாரு. அங்கே உள்ள கட்சிகள் பிரச்சனை, அங்கே உள்ள உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அங்கே அவர் ஓரங்கட்ட தான் பட்டிருக்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் சீட்டு கொடுத்த விவகாரங்களில் எல்லாமே அமித்ஷா அவர்கள் உள்ள போய் அவரை மீறி இவர் அங்கே கேண்டிடேட்ஸ் போடுற வரைக்கும் அவருடைய செயல்கள் அங்கே ஈடுபாடு அவர்கிட்ட இருந்திருக்குது. ஆகையினால் இதெல்லாம் வெளியில் வரும்போது அவர் கட்சிக்காரர்கள் பேசுறதை வச்சு அவங்க இன்புட்டை வச்சு தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர வேற என்ன எங்கே இருக்க முடியும்? அவர் உங்களுக்கு இன்புட் இருக்கு, கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லையா? நடக்க இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆக இவர்கள் மற்ற இந்தியா கூட்டணியை குறை சொல்வது வேலையாக வைத்திருந்தார்கள். இப்ப அவர்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கிறது என்பது வெளிச்சமாகி கொண்டிருக்கிறது. அதை அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு எடுத்து சொல்றது என்ன தவறு என்ன இருக்குதுல்ல? ஓகே, கேட்போம். நம்ம பிஜேபி கிட்டே கேட்போம். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற பிளவு யார் பிரதமர்லாம் கேட்குறீங்க, உங்க கட்சியை முதல்ல பாருங்க அப்படிங்கிறார். வணக்கங்க. ஆக்சுவலி இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த ஆம் ஆத்மி கட்சி இருக்கு இல்லைங்களா, நம்ம வசீகரன் அவரை ரெப்ரசன்ட் பண்றாரு இல்லையா, அவர் அந்த கட்சியானது முதல் முறையாக இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பிஎம்எல்ஏ கேஸ்ல ஒரு அக்யூஸ்டா, அதாவது குற்றவாளியாக ஒரு கட்சி சேர்க்கப்பட்டது இன்னைக்கு நடந்திருக்குது. அந்த பெருமையும் ஆம் ஆத்மி கட்சிக்கு தான். எந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலை எதிர்த்து போராடுவேன், என்னுடைய ஆட்சியில ஊழலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அதே அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அந்த கட்சியானது இன்னைக்கு ஒரு குற்றவாளியாக கோர்ட்டுக்கு முன்னாடி குற்றவாளி இல்ல சார், குற்றவாளி சொல்லக்கூடாது, குற்றம் சாட்டப்பட்டது, தண்டிக்கப்பட்ட ஆள் கிடையாது. ஓகே, எல்லாரும் நாட்டுல எவ்வளவு பேர் இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவங்க வழக்கு பரவாயில்ல.
சரி இருக்கட்டும். பட் அதுக்கே வந்து குற்றம் சாட்டப்படுவதற்கு ஒரு முகாந்திரம் இருந்த காரணத்தினால்தான் அந்த ஆயிருக்குது. இல்லாட்டினா இந்திய வரலாற்றுல முதல் முறையாக ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சுக்கிறேன் சார். நீங்க பேசும்போது நான் ஒரு வார்த்தை கூட குறுக்கிட்டு பேசல, நான் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். உங்களுடைய வாய்ப்பு கொடுப்பாங்க மேடம், கொஞ்சம் அவருக்கு சரியான வாய்ப்பு கொடுங்க, அவர் பேசட்டும். அப்ப யார் வந்து ஊழல் பற்றி எதிர்த்து பேசினாரோ, யார் வந்து நான் ஊழலே செய்ய மாட்டேன் என்று சொன்னாரோ, யார் வந்து தன்னுடைய குழந்தைகளின் தலையில் மேல் அடித்து சத்தியம் செய்து நான் வந்து ஒரு காலும் நேரடி அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொன்னாரோ, யார் வந்து ஒரே ஒரு பெட்ரூம் உள்ள ஒரு சின்ன வீட்டில் குடியிருப்பேன் என்று சொல்லி இப்பொழுது கிட்டத்தட்ட டெல்லியில் மிகப்பெரிய பங்களாவில் 50 கோடி ரூபாய் அதுல வந்து வேலை நடந்து அதுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் மாடுலர் பர்னிச்சர் என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்க. அது வந்து நாங்க வந்து என்ன சொல்றோம்னா ஒரு கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்றோம். 50 கோடி ரூபாய் செலவுல அதை வந்து புதுப்பிச்சு அந்த மாதிரியான ஒரு பங்களாவில வாழ்ந்துட்டு இருக்காரோ, அவர் சொல்றத நீ யார் வந்து ஏத்துக்குவாங்க? அதுதான் வந்து, அதாவது சொல்றவங்க வந்து சொல்றதுக்கு ஒரு சொல்றது யாருன்னு பாக்குறீங்க, சொல்றது யாருன்னு பாக்குறீங்க. ஆனா சொல்றது என்ன விஷயம்ங்கறதையும் பார்க்கணும்ல. 75 வயசோட ரிட்டையர்மெண்ட்ங்கற எழுதப்படாத விதி பாஜகவுல இருக்கா இல்லையா? அவர் சொல்றதுல அந்த லாஜிக் இருக்கா? அது மாதிரியான எந்த ஒரு விதியும் எந்த ஒரு பாஜகவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திலையும் இல்ல. எழுதப்படாத விதின்னு சொன்னேன். எழுதப்பட்டிருந்தாலும் நீங்க காட்டுங்க, எழுதப்படாத இருந்தாலும் காட்டுங்க. எழுதப்படாத விதி காட்டுற சார். அத்வானி ரிட்டையர் ஆனதுக்கு என்ன காரணம்? முரளி மனோகர் ஜோஷி ரிட்டையர் ஆனதுக்கு என்ன காரணம்? சுமித்ரா மகாஜனுக்கு என்ன காரணம் சொன்னீங்க? யஷ்வந்த் சின்ஹாக்கு என்ன காரணம் சொன்னீங்க? இத்தனை பேருக்கு நீங்க இந்த காரணம் சொல்லி தானே வந்து வெளியே அமிச்சீங்க. 4 பேரோட முடிச்சுக்கிட்டீங்களா? இன்னும் லிஸ்ட் இன்னும் இருக்கு. நேரத்தின் அருமை கருதி நான் நாளே சொல்லிடுங்க. சரி, ஓகே. 4 பேருக்கு நான் முதல்ல எல்கே அத்வானி அவர்களை பத்தி நான் சொல்றேன். 2019 அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 85 வயதை தாண்டி கிட்டத்தட்ட 90 வயது ஆயிடுத்து. அவருக்கு வந்து இப்ப அவருக்கு 96 வயசு. அப்ப -5னா 91 அல்லது 90 வயசு. அந்த சமயத்துல அவருக்கு வந்து உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. இப்ப அண்மையில பாரத ரத்னா அவருக்கு கொடுக்கும்போது கூட அவரோட உடல்நிலையை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அடுத்தது முரளி மனோகர் ஜோஷி 86 வயசு. அப்ப 5 வருடத்துக்கு முன்பு அவருக்கு வந்து 81 வயது. அந்த 81 வயசுல அவரால் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கதை சொல்லணும். அத்வானி ஜோஷி வந்து 2014 நீங்க மார்கதர்ஷக் மண்டல் காமிச்சிட்டீங்க. அவங்கள மார்கதர்ஷக் மண்டல்ன்றது வந்து வேறங்க. அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர்கள் வந்து தாங்களே வாலண்டியரா நாங்க வந்து போட்டி போட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க சுமித்ரா மகாஜனை பத்தி நீங்க சொன்னீங்க. சுமித்ரா மகாஜன் 2014 இருந்து 2019 வரை மக்களவையில அவங்க வந்து சபாநாயகராக பணியாற்றினார்கள். 2019 வரும்பொழுது அவங்களே வாலண்டியரா எனக்கு வந்து நேரடியான அரசியல், அதாவது எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, என்னுடைய உடல்நிலை அதுக்கு வந்து இடம் கொடுக்கவில்லை. இத வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட நேரடியா எங்க பார்ட்டி ஆபீஸ்க்கு வந்து என்கிட்ட நாங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் பேசிட்டு இருந்தேன் அவங்க கூட. அவங்கள்ட்டையும் கேட்டேன், மேடம் இந்தோர் கான்ஸ்டிடுவன்சி உங்களுடைய கான்ஸ்டிடுவன்சி நீங்க போட்டி போடுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.